வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்னைக்கு நாம இன்று மாலை எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, தொடர்ந்து எடப்பாடியார் வந்து நாங்க பிஜேபி கூட கூட்டணி வச்சோம் அப்படின்னு எங்களை சொல்றாங்களே, திமுக கூட்டணி வைக்கலையா அப்படின்னு ஒரு வாதத்தை முன்வைத்து கொண்டே இருக்கிறார். அது கேள்வியும் சரிதானே அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் தோணத்தான் செய்யும். இரண்டுக்கும் என்ன வித்தியாசம்? அன்னைக்கு பிஜேபியோட நிலைமை என்ன, இன்னைக்கு பிஜேபியோட நிலைமை என்ன? ஏன்னா அவர் வைக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, அன்னைக்கு நல்ல பிஜேபி நல்லதா இருந்தது, இன்னைக்கு கெட்டதா மாறிடுச்சா அப்படின்லாம் வேற கேட்டிருக்காரு. ஸோ அதை பற்றி விரிவாக நாம இன்னைக்கு பார்க்கலாம். முதல் கேள்வி, பிஜேபியோடு திமுக கூட்டணி வச்சுதா? ஆமாம், வைத்தார்கள். அதுல மாற்றுக்கிறதே இல்லை. இல்லைன்னு எப்படி போய் சொல்ல முடியும்? வாஜ்பாய் காலத்தில் கலைஞர் அவர்கள் பேசி பிஜேபி கூட கூட்டணி வைத்தார்கள். அதில் மாற்று கருத்து இல்லை. அப்ப அன்னைக்கு வச்ச கூட்டணிக்கும் இன்னைக்கு வச்ச கூட்டணிக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு விஷயம். ஒண்ணு, முதல்ல இன்னைக்கு இருக்கிற கூட்டணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கப்புறமா அன்னைக்கு இருந்த கூட்டணி எப்படி இருந்ததுன்னு பார்ப்போம். ஒரு சில நேரத்துல முன்னாடி உள்ளதை பார்த்துட்டு பின்னாடி உள்ளது வரலாம், இல்ல பின்னாடி உள்ளதை பார்த்துட்டு முன்னாடி உள்ளதுக்கு வரலாம். இல்ல எப்பவும் போலவே முன்னாடி உள்ளதை பார்த்துட்டு இங்க பின்னாடி வருமா? சரி, அப்படியே வருவோம். அன்னைக்கு கூட்டணி வைத்த போது என்ன நிலைமை, என்ன நிலவரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுக முதலில் பாஜகவுடன் கூட்டணி வைக்கல. முதலில் கூட்டணி வைத்தது அம்மையார் ஜெயலலிதா தான் கூட்டணி வச்சாங்க. கூட்டணி வைத்து விட்டு அப்ப அந்த 96-2000 வரை உள்ள பீரியட்ல இங்க திமுக வந்து மாநிலத்தில் ஆளுங்கட்சியா இருக்கு. அப்ப பாஜகவோடு கூட்டணி வைத்த ஜெயலலிதா வாஜ்பாய்க்கு கொடுத்த ஒரே நெருக்கடி என்னன்னா, திமுக ஆட்சியை நீங்க கலைக்கணும், கலைச்சாதான் நான் கூட்டணியில் தொடருவேன், இல்லைன்னா கூட்டணியில் தொடர மாட்டேன், நான் வெளியே போயிடுவோம், உங்க அரசாங்கம் கவுந்துரும் அப்படின்னு வாஜ்பாயை மிரட்டிக்கிட்டே இருந்தாங்க. வாஜ்பாய் கடைசி வரை அதுக்கு ஒத்துக்கல. ஏன்? திமுகவும் பாஜகவும் கள்ள கூட்டணியில் இருந்தது அப்படின்னா அப்படியும் கிடையாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி உள்ள காலத்துல என்ன நடந்ததுன்னா, கர்நாடகாவில் பொம்மைன்னு ஒருத்தர் வந்து சிஎம்ஆ இருந்தாரு. அவர் ஆட்சியை கலைச்சாங்க. கலைச்ச உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, சுப்ரீம் கோர்ட்டு போயிட்டாரு. போயிட்டு இது என்னங்க இப்படி சும்மா ஆர்டிகல் 356 வச்சுக்கிட்டு சும்மா ஆட்சியை கலைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க, இது எப்படி சரியா வரும் அப்படின்னு அவர் வாதங்களை வச்ச, அந்த ஆட்சியை கலைத்தது செல்லாது, இனிமேல் அப்படி யாரும் கலைக்க கூடாது அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கைடன்ஸ், அதாவது ஆர்டர் கிடையாது, கைடன்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்துட்டாங்க. அப்போ ஏற்கனவே பொம்மையோட ஆட்சி கலைச்சது செல்லாதுன்னு வந்ததுனால மறுபடியும் வாஜ்பாய் வந்து திமுக ஆட்சியை கலைச்சா கண்டிப்பாக அவருக்கும் இதே நெருக்கடி வரும்ன்றது தெரியும். இங்க உள்ளுக்குள்ள இருந்து ஜெயலலிதா கொடுக்குற குடைச்சல் பத்தாம அடுத்தால உச்ச நீதிமன்றத்தையும் சேர்ந்து குடைச்சல் ஆயிரும். அதனால வேண்டான்னு தான் அவர் முடிவு பண்ணி திமுக ஆட்சியை கலைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. கடைசி ஆயுதமாக அந்த அம்மா என்ன சொன்னாங்க, நீ கலைக்கலைன்னா நாளை காலில இருந்து நான் வாபஸ் அப்படின்ட்டார். அப்படின்னு சொன்ன உடனே வாஜ்பாய் சரி பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் வீட்டில் போய் படுத்துட்டார். அவர் ஃபேமஸாக அவர் சொன்ன டைலாகே தான். அந்த 10 மாதமோ 11 மாதங்கள்ல அன்னைக்கு ராத்திரி தான் நான் நிம்மதியாக தூங்கினேன். ஏன்னா என்னை நிம்மதியாக தூங்க விடாம டெய்லி போட்டு இந்த அம்மா வந்து என்னை போட்டு டார்ச்சர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அவர் பேட்டியே கொடுத்துருக்கிறார். அந்த நேரத்தில் தான் இந்த செய்தியை கேள்விப்பட்ட கலைஞர் முரசொலி மாறனை வச்சு பேசுறாரு. என்னன்னா, என்ன சொல்றாரு கலைஞர் அப்படின்னா, இது வந்து கலைஞர் அவர்களே நேரடியாக அவருக்கு தெரிந்த இன்னொரு மூத்த அரசியல்வாதியிடம் சொன்ன விஷயம். ஏன்னா அந்த மூத்த அரசியல்வாதி போய் கேட்டிருக்கிறார், பெயர் வேண்டாம், இதுல பெயர் சொல்றதுனாலும் சொல்றேன், ஒன்றும் இல்லை, வேற பெரிய பேர்லாம் ஒன்றும் இல்லை. எங்க இயக்கத்தோட தலைவர் சுபவி ஐயா தான். சுபவி ஐயா போய் கலைஞரிடம் கேட்கிறார், என்ன இருந்தாலும் நம்ம வந்து திமுக கூட நம்ம வந்து பாஜக கூட கூட்டணி வச்சிருக்க கூடாது இல்லைங்க அப்படின்னு போய் கேட்டேன். அப்படி கேட்டப்ப தலைவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நம் ஆட்சியை கலைக்க மாட்டேன்னு சொல்லி அவர் தன்னுடைய ஆட்சியை இழக்க போறாரு அப்படின்னு சொன்னா, நம் பொருட்டு அவர் வந்து தன்னுடைய ஆட்சியவே இழக்கிறாருன்றத நம்ம கணக்கில் வச்சுக்கிட்டு நம்மளால முடிஞ்ச உதவியை நம்ம செய்யணும், அது நமக்கு நன்றி கடன் அப்படின்னு சொல்லிதான் அந்த கூட்டணிக்கு கலைஞர் ஒத்துக்கொண்டார் அப்படின்னு சொல்லி, அதுக்காக கண்மூடித்தனமா தான் சப்போர்ட் பண்றேன்னு சொல்லலை. அவர் தெளிவா சொன்னது 3 விஷயம். இந்த சிஏஏ கொண்டு வரக்கூடாது, அப்புறம் அதே போலவே காஷ்மீரோட சிறப்பு அந்தஸ்தை ரத்து பண்ணக்கூடாது, அயோத்தியில ராமர் கோயில் கட்டக்கூடாது. இப்படி அவங்களோட பாஜகவோட கோர் அஜெண்டாவாக இருந்த இந்த 3 திட்டங்களை செய்யக்கூடாதுன்னு எழுத்துப்பூர்வமா வாங்கிட்டு
அது மட்டும் இல்லை, காமன் மினிமம் ப்ரோக்ராம், ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு சின்ன ப்ரோக்ராம் வச்சுட்டு அதுக்குள்ள மட்டும்தான் நம்ம வேலை செய்யணும், அந்த ஸ்கோப்பை தாண்டி போகக்கூடாது, அதுக்கு ஒத்துக்கிட்டா நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தர்றோம் அப்படின்னு சொல்லி தான் திமுகவின் ஆதரவு பாஜகவுக்கு கொடுக்கப்பட்டது. ஸோ இந்த இடத்தில் கூட்டணிக்கு உள்ள என்னெல்லாம் செய்யணுன்றத கண்டிஷன் போடுற இடத்துல இருந்தது யாரு? கலைஞர் இருந்தார். இதோட இப்ப நிப்பாட்டிப்போம். இப்போ பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி எப்படி இருக்கு? அதிமுக சொல்றது எல்லாத்தையும் கேட்டு நடக்கும் இடத்தில் பாஜக இருக்கா? பாஜக சொல்றதெல்லாம் கேட்டு நடக்கும் இடத்துல அதிமுக இருக்கா? இதுதான் கேள்வி. அடிமை கூட்டணி அப்படின்னு சொல்லப்படுறதுக்கு அர்த்தம் என்னன்னா, திமுக பாஜகவோட கூட்டணி வைக்கும் போது திமுக சொன்னதை பாஜக கேட்டது. நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. இப்போ பாஜக சொல்றது தான் அதிமுக கேட்கிற இடத்துல தான் இந்த கூட்டணி இருக்குன்றப்ப யார்கிட்ட அதிகாரம் இருக்கு? அதாவது கலைஞர் கூட்டணி வைத்த போது மொத்த இந்தியாவுக்கும் சேர்த்து ஆட்சியையே எந்த கண்டிஷனுக்கு உட்பட்டு நடத்தணும்னு பாஜகவுக்கு அவங்களால அழுத்தம் கொடுக்க முடிஞ்சது. இப்போ பாஜகவோட அதிமுக வைக்கிற கூட்டணி எப்படி இருக்குன்னா, தமிழ்நாட்டில் மட்டுமே ஆட்சி எப்படி நடத்தணுன்றத பாஜக முடிவு பண்ணுன்ற இடத்துக்கு கொண்டு வந்துட்டாரு. இடம் அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க, யார் எந்த தொகுதியில நிக்கணும்ன்றதையும் அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. அறிவிப்பு மட்டும் தான் எடப்பாடியார் கொடுத்தாரு, மற்றபடி எல்லாமே முடிவு செய்யப்பட்டது டெல்லியில. அதுவும் போக ஒரு மாநில கட்சியின் தலைமையில் ஒரு கூட்டணின்னா எந்த கட்சியின் தலைமையில் கூட்டணியோ அந்த கட்சியோட சின்னத்துல தான் சிறு கட்சிகள், அங்கீகாரம் பெறாத கட்சிகள் அவங்கெல்லாம் எலெக்ஷன்ல நின்னா அந்த சின்னத்துல தான் நிற்பாங்க. அப்போ இங்க பாத்தீங்கன்னா டிடிவி தினகரனாக இருக்கட்டும், மற்ற உதிரி கட்சிகளாக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே எந்த சின்னத்துல நிக்க போறாங்க? யாரும் ரெட்டையில நிக்கல, எல்லாரும் பாஜக தாமரையில நிக்க போறாங்க. அப்ப இது தாமரையோட கூட்டணியா ரெட்டையிலையின் கூட்டணியா? அந்த கேள்வி வருதா? சொல்றது நாங்க தான் தலைமை, நாங்க தான் தலைமைன்னு எடப்பாடியார் சொல்றாரு. அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அதை யாரும் மதிக்கவே இல்லை பாஜக தரப்பில இருந்து. அதை ஒரு பொருட்டா கூட யாரும் எடுக்கல. பாஜக தரப்புல சிம்பிளா ஒரே வார்த்தை என்ன சொல்றாங்க, ஒரு விடு அப்படின்னு, லூஸ்ல விடுன்ற மாதிரி லூஸ்ல விடுன்றாங்க. அப்ப நல்லா புரிஞ்சுக்கிங்க, நாங்க கூட்டணி வச்சுக்கலையா நீங்க கூட்டணி வைக்கலையான்னு கேட்கறதுக்கெல்லாம் எடப்பாடியாருக்கு எந்த தகுதியும் இல்லை. தகுதி இருந்தாதான் அந்த கேள்வி. நீங்க உங்களால் போனீங்களா? இப்போ இங்க இருந்து போறாரு, அதாவது பாஜக முன்னாடிலாம் கலைஞர், ஜெயலலிதா அம்மையார்லாம் இருந்த காலத்தில் அது பாஜகவா இருந்தாலும் சரி, காங்கிரஸா இருந்தாலும் அங்க இருந்து கிளம்பி சென்னைக்கு வருவாங்க, கூட்டணி பேச்சுவார்த்தைகள் இங்க நடக்கும். இவங்க என்ன பண்றாங்க, எல்லாரும் கிளம்பி டெல்லிக்கு போறாங்க. கேட்டா என்ன சொல்றாங்க, அவரு பிரதமருக்கு, உள்துறை அமைச்சருக்குலாம் வேலை இருக்காதா, அவங்க நேரத்தை மிச்சப்படுத்துறதுக்காக தான் இங்க இருந்து போறோன்றாங்க. சரி போட்டோம், அதையும் விட்டு தொலைவோம். ஆனா அப்பாயின்மெண்டே இல்லாம டெல்லியின் சாலையில் எடப்பாடி காத்துக்கிட்டு இருந்த வீடியோ எல்லாம் வந்தது. பாரு வெயிட் பண்றாரு, அமித்ஷா வீட்டு பக்கத்துலயே வெயிட் பண்றாரு அப்படின்ற வீடியோ எல்லாம் வருது. கார் மாறி போனாரு அப்படின்றதெல்லாம் வருது. தலையில தூட போட்டு மூடிட்டு போனாரு அப்படின்லாம் வருது. இதெல்லாம் விட ஒரு அசிங்கம் இருக்குமா ஒரு கட்சிக்கு? நமக்கு எம்ஜிஆரையும் பிடிக்காது, ஜெயலலிதாவும் பிடிக்காது, அது வேற விஷயம். ஆனாலும் அந்த கட்சிக்குன்னு உள்ள தொண்டர்கள் இருக்காங்கல்ல, அந்த தொண்டர்களுக்கு உண்டான ஒரு மரியாதை இல்லை? அவர்களுக்குன்னு ஒரு சுயமரியாதை வேண்டாமா? இந்த பக்கம் ஸ்டாலின் தமிழ்நாட்டை ஒருபோதும் தலைகுனிய விட மாட்டேன் அப்படின்றாரு. அந்த பக்கம் இவங்க என்ன பண்றாங்க, வேட்டையை போட்டு தாண்டிட்டு இருக்கிறாங்க. அதுதான் இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் அப்படிங்கிறத பார்த்துக்கீங்க. பாஜகவோடு கூட்டணி வைக்கிறது பாஜக தீண்டத்தகாத கட்சிலாம் ஒன்றும் கிடையாது. அவர்களது சில கொள்கைகள் நமக்கு ஒத்து வராது, அவ்வளவுதான். அந்த கொள்கைகளை
அவங்க விட்டுட்டு வர்றதுக்கு ரெடியா இருந்த போதுதான் திமுக போய் கூட்டணி வச்சாங்க. ஆனால் அந்த கொள்கைகளை நடைமுறைப்படுத்திய தீர்வேன்னு சொல்லி அதான் அவங்க உள்ள வர்றாங்க. அவங்க கூட தான் அதிமுக கூட்டணி வச்சிருக்குதுன்றப்ப இது அடிமை கூட்டணி அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது அப்படின்றதையும் புரிஞ்சுக்கலாம். ஸோ இது குறித்த உங்கள் கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.